உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வீட்டிலையே கரகரன்னு எல்லா சாதத்துக்கும், தயிர் சாதம், குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய புடலங்காயை பேஸ் பண்ணின சிப்ஸு. ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸையும் அவசியம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி புடலங்காயை வச்சு அருமையான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இது போல் புடலங்காயை எடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை பகுதியை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த எடுத்து வச்ச புடலங்காயெல்லாம் நல்ல விதையை நீக்கிட்டு நல்ல ஒரு அவுட்டர் சைட்லலாம் எந்த கல், மண், தூசு எதுவும் இல்லாமல் நிறைய முறை இது போல் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த புடலங்காயை அப்படியே நாம் ஒரு சைஸபிளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த புடலங்காய் எப்படி நறுக்கியிருக்கேன் பாருங்கள். இது போல் ஹாஃப் சர்க்கிளாக நறுக்கிடுறது. ஏன்னா எண்ணெய் ரொம்ப வைக்க வேண்டிய அவசியம் வராது. அதனால் நல்ல ஒரு புடலங்காயை நீளமாக ஸ்லிப் போட்டுட்டு அதை ஃபுல் சர்க்கிள் வேண்டாம், அரை சர்க்கிளாக நறுக்கி 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 இந்த செமி சர்க்கிள் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இது போல் ஆர்ச்சாக நறுக்கிட்டு நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இதில் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் தனிப்பொடி, காரப்பொடி. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி கலருக்காக. இப்போ இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சொல்லுங்க அது. அடுத்தது 2 ஸ்பூன் கடலை மாவு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் 3/4 ஸ்பூன் கூட உப்பு போட்டுப்போம். ஒரு 4 ட்ராப் எலுமிச்சம்பழ சாறு. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பூனால் கலக்கலாம், ஆனால் கையால் நல்லா அழுத்தி கலந்து கொடுத்தா தான் இது வந்துட்டு ரிக்வயர்ட் கன்சிஸ்டன்சி கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு வரும். அதனால் நல்லா அழுத்தி கலந்துட்டோம்னா எல்லாமே இந்த நம்ம போட்ட அத்தனை இன்க்ரீடியன்ட்ஸும் இந்த புடலங்காயில் போய் நல்லா ஸ்டிக்கான் ஆகிக்கும். பொரித்து எடுக்கும்போது அருமையாக வரும். இதை அப்படியே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம விட்டு வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம வாணலியில் போட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகிருக்கு. நல்ல ஸ்டிக்கான் ஆகிருக்கு. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சமயத்தில் நாம் இதை ஒரு 4 நாளாக போட்டுட்டோம்னா, ஒரு பாண்டில் நல்ல எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். சூடு பண்ணிவிட்டு இது போல் போட்டு எடுத்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். ஏன்னா ரொம்ப டக்குன்னு இது பண்ணாலும் கிறிஸ்பியாக மாறினாலும் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா பதமாக ஆகிருக்காது. அதனால் கடையில் போய் சிப்ஸ் அது இதுன்னு சாப்பிட்றத விட இது மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷமே ஆக மாட்டேங்குது. ரொம்ப சீக்கிரம் ஆகிடுது. ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டிலையே நல்ல சுத்தமான எண்ணெயில் நல்ல காயெல்லாம் வாஷ் பண்ணி தரமான பொருட்களை சேர்த்து தயிர் சாதத்துலேருந்து குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே நம்ம இதை பெஸ்ட்டாக சைட் டிஷ்ஷாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாய் கூட நம்ம பிபி பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க ஊறுகாயை தொட முடியறதில்ல. அவங்களெலாம் இது எண்ணெயில் பொரிச்ச ஐட்டமாக இருந்தால் கூட அது ரொம்ப எண்ணெயெல்லாம் ஆகாது. அதனால் அக்கேஷ்னலாக இது மாதிரி கூட நம்ம அவங்கள யூஸ் பண்ண சொல்லலாம். திரும்ப ஒரே எண்ணெயை ரீஹீட் பண்ணக்கூடிய அந்த கான்செப்டும் இதில் வராது. அதனால் நம்ம இது போல் வீட்டில் செஞ்சு கொடுத்து வீட்டில் உள்ள அத்தனை பேரோட ஹெல்த்து, டேஸ்ட்டு எல்லாத்துக்குமே இது சூட் ஆயிரும். அதனால் இட் வில் பி எ பெஸ்ட் ஆப்ஷன். எவ்வளோ கிறிஸ்பியாக டேர்ன் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கும் இந்த பலகாரம்லாம் செய்யும்போது ஒரு சவுண்டு சொல்லுவோம்ல, அதுவே இட் வில் அப்ளை டு திஸ் ஆல்சோ. ஒரு நல்ல கரகரன்னு வந்தாச்சு. எதுக்காக இது போல் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி விடணும் அப்படின்னா, தனித்தனியாகவும் அதெல்லாம் ஒரு கிறிஸ்பியாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம ஓரமெல்லாம் ஆனால் கூட சென்டரில் ஆகிறதுக்கு இதெல்லாம் நம்ம இப்படி டைவர்ட் பண்ணி விட்டோம்னா ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இன்னொரு 2 செகண்டில் இதை ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சிடுவோம் நாம். இப்போ இதை நாம் இது போல் எடுத்து இது பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
அது நீட்டாக ஆயாச்சு. பார்க்கும்போது இதெல்லாம் வந்துட்டு நம்ம இப்போவே இதை சாப்பிட்டு காலி பண்ணிட மாட்டோமா அப்படின்னு தோணக்கூடியதாக இருக்குது. ரொம்ப சம்மர் வெக்கேஷன் வந்ததுக்கு கரகரன் கிறிஸ்பியாக இது போல் பசங்களுக்கெலாம் பண்ணி கொடுத்தா போட்டி போட்டு சாப்பிட்ருவாங்க. அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் கர்ட் ரைஸ் அதெல்லாமும் வந்து ரொம்ப இதாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுத்தது செகண்டு போட்டுக்கலாம். இப்போ இது போல் ஒன்றா அந்த போடுறதுலேயும் இருக்குது. முக்கியமானது கையில் தெளிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுக்கு தனித்தனியாக பிச்சு அப்படியே மொத்தையாக ஒரே இடத்துல போட்டுறாமல் தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டைவர்ட் பண்ணி போட்டோம்னா இந்த வேகிற டெக்ஸ்சர் பொரியறது எல்லாமே கொஞ்சம் கிளாசிக்காக வரும். ரொம்ப கோல்டன் கலர்டாக நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது போல் அந்த லாஸ்ட் இதுலேயும் நம்ம எடுத்து வச்சதும் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இப்போ இதுவுமே மேக்ஸிமம் இன்னொரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒன்றா அப்படியே தனித்தனியாகவே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ ஓசையும் அடங்கினதுனால இதில் மட்டும் கொஞ்சம் சேர்ந்தப்பில் இருக்கு இல்லையா, அதையும் இது போல் பண்ணிட்டோம்னா அதுவுமே நல்ல இண்டிவிஜுவலாக ஃப்ரை ஆகிக்கும். ஸோ இதை அப்படியே நாம் எடுத்து சர்விங் பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. புடலங்காய்ங்கிறது ரொம்ப அருமையான சத்து உள்ளது. ஸோ அதை எந்த ஃபார்ம்லேயாவது அடிக்கடி சேர்த்துக்கிறது நம்ம எல்லாரோட ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப நல்லது. எப்போ பாரு காய் கூட்டு அப்படியே செய்யாமல் இது போல் வெரைட்டியாக சிப்ஸாக பண்ணி கொடுத்தா அத்தனை பேரும் சாப்பிடுவாங்க. ஸோ இது போல் நல்ல நல்ல ரெசிபீஸோட நம்ம சேனலில் உங்கள் எல்லாரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம்.